ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்கை ராஜி யூடியூப் சேனல். நான் உங்கள் செங்கை ராஜி. நம்ம ஊரில் இப்போது மழை டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ கிளைமேட்டே வேறு லெவலாக இருக்குது. இந்த நவம்பர் மாதம் முழுக்க விட்டுடும். எப்போவுமே டிசம்பரில் தான் நம்மளை பயங்கரமாக பயமுறுத்தும் இந்த மழை. அந்த மாதிரி இப்போ இந்த ஃபெங்கல் புயல் அப்படின்னு சொல்கிறது கரையை கடக்கிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இது செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கம். இங்கேருந்து தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி சுட சுட சூப்பரான ஒரு நண்டு தொக்கு எப்படி செய்யறது, இதுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது முதற்கொண்டு நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கடல் நண்டு 1 கிலோ வாங்கியிருக்கேங்க. இதை வந்து க்ளீன் பண்ணியே கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. இதை ஜஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு காலை வந்து உடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்போ கிரேவியோ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நண்டுக்கு கூட ஒரு சீசன் பார்த்து தாங்க வாங்குவாங்க. சிலர் வந்து அது அமாவாசை டைம், பௌர்ணமி டைம்னு ஏதோ சொல்லுவாங்க. அந்த டைமில் தான் அதில் கறி வந்து நல்லா இருக்கும் கிட்டியா அப்படின்ற மாதிரி. எனக்கு அது அடிக்கடி மறந்துடும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, மீன்கார அக்கா கிட்ட கேட்பேன். அவங்க எப்போவுமே எங்களுக்கு ஜென்யூனாக கரெக்டாக சொல்லிடுவாங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் போய் நம்ம தொட்டு பார்த்தோன்னா நல்லா கல் மாதிரி இருந்துச்சுன்னா நான் வாங்கிட்டு வந்துடுவேன். சில நேரம் பொலன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது நம்ம வாங்கிட்டு வர வேண்டியது தான். இப்படி தான் நான் கண்டுபிடிப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஒரு தட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இந்த நண்டை. இந்த மாதிரி க்ளீன் பண்ண நண்டுலேருந்து இப்போ காலை தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். அது எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிச்சு வச்சுட்டோன்னா டேஸ்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அந்த குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம். நான் பாருங்கள் வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். லாஸ்ட்டாக தான் இதை வந்து பிச்சுட்டு நான் அடுப்பில் கடாய் வச்சு ஏற்றி இப்போ சமைக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி கால்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமும் ஒரு சிசர் வச்சு பாதியாக கட் பண்ணி விட்டுடுங்க. நல்லா அந்த ஜூஸ் வந்து நல்லா குழம்புல இறங்கும். நண்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 5 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கோம். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 தக்காளி சின்னதாக அரிஞ்சிருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். கழுவி வச்சுருக்கிற நண்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இந்த மசாலா எடுத்துக்கிறோம். அது என்ன மசாலான்றதை நான் சொல்கிறேன். கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது நண்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அகலமான கடாய் வச்சுக்கலாம். ஏன்னா நண்டை வந்து நம்ம பரப்பி இந்த மாதிரி திருப்பிலாம் போடணும் அப்படின்னா கொஞ்சம் அகலமான பாத்திரம் தான் தேவைப்படும். இப்போ நம்ம வச்ச கடாய் வந்து நல்லா சூடு ஏறி இருக்கும். இந்த டைமில் நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து ரிஃபைண்ட் ஆயிலை நிறுத்தி ஒரு 5-6 வருஷம் ஆகிடுச்சு. நான் வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுறது. நல்லெண்ணெய் தான் நம்ம எப்போவுமே சேர்க்குறது. பொதுவாகவே இந்த மாதிரி புளி சாதம், லெமன் சாதத்துக்கெலாம் சொல்கிற மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கும் நீங்கள் நல்லெண்ணெய் செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லெண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக வெந்தயம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். வெந்தயம் லேசாக பொரிஞ்சு வர நேரத்துக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து அது நல்லா வெடித்து வரும்பொழுது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 5 வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்தில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு இன்க்ரீடியண்ட்டை மறந்துட்டேன். அதை தான் இப்போ காமிச்சிருக்கேன். புளி வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு புளி தேவைப்படும் இந்த டிஷ்ஷுக்கு. அதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். அதனால் இப்போ நான் காமிச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா நண்டோட வாசனையை வந்து இஞ்சி பூண்டு டாமினேட் பண்ணிவிடும். அது வேறு மாதிரி டேஸ்ட் ஆகிடும். ஒரு மாதிரி மசாலா ஃப்ளேவர் ஆட்டம் ஆகிடும். இந்த அளவே நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாயும் 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நிறைய போட்டு செய்தாலும் அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். நான் குழந்தைங்களுக்காக செய்யறதுனால நிறைய பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போது கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். மஞ்சள் தூளை தக்காளியோடய சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரமாக நல்லா தூக்கலாக காரம் வச்சு சாப்பிட்றவங்க நல்ல காரசாரமாக செஞ்சு சாப்பிடுங்க. வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு.
தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பராக தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வதங்க ஆரம்பிக்கும். தக்காளி கொஞ்சம் தண்ணியும் விடும். இதுக்காக நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதுதான் கரெக்டான டைம். நம்ம வந்து நண்டு சேர்த்துக்கலாம். நண்டை சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நண்டை நல்லா பிரட்டி விட்டுட்டு ஸ்டவ்வை என்ன பண்ணுங்கள், சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. நண்டுலேருந்து தானாக தண்ணி விட்டுருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நண்டு போட்ட கலரை விட வேறு கலராக ஒரு அட்ராக்டிவான ஆரஞ்சு கலரில் மாறி இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அடியில் வந்து தண்ணியும் விட்டு இருக்குது. இப்போ சீ ஃபுட் பொறுத்த வரைக்கும் நம்ம சும்மா போட்டோம்னாவே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டோம்னா தானாக தண்ணி விடும். அந்த தண்ணியிலே நம்ம வேக வைக்கும்பொழுது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸாக எடுத்துக்கோங்க. எறா கூட அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தண்ணியை ஊற்றக்கூடாது. கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி போட்டுட்டிங்கன்னா தானாக அதுலேருந்து தண்ணி விடும். எல்லா ஃப்ளஷுமே இந்த மாதிரி தான். அந்த தண்ணியிலே அது வேகும் பொழுது இன்னும் ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நண்டை நல்லா பிரட்டி விட்டுட்டோம். பிரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷலான மசாலா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா சோம்பு, சீரகம், மிளகு இது மூணுத்தையும் 3:2:1 ரேஷியோவில் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிலேருந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்க்குறோம். இதுவுமே வந்து சோம்பு ஃப்ளேவர் வாசனை வந்து ரொம்ப தூக்கலாக இருந்துச்சுன்னா நண்டோட வாசனை நம்மளுக்கு இதில் கிடைக்காம போயிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. இதை சேர்த்த உடனே கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நண்டு சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்குது. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு பதம் பார்த்துக்கோங்க. உப்பு வந்து நிறைய போட்டுறாதீங்க. ஏன்னா சீ ஃபுட்டுக்கு நேச்சுரலாகவே உப்பு இருக்கும், உப்பு தன்மை இருக்கும். அதனால் எடுத்த உடனே போட்டுறாதீங்க. லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நான் தண்ணியே ஊற்றலைங்க. ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா? இதுதான் சொன்னேன். இந்த தண்ணியிலையே நம்ம வேக வச்சோன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தண்ணியில் உப்பும் இருக்கும். அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக போட்டுட்டிங்கன்னா சாப்பிடவே முடியாது. கொஞ்சமாக போட்டுட்டாலாவது அந்த டைமுக்கு வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் புளி தண்ணியை சேர்த்துக்கிறோம். புளி தண்ணி எதுக்கு அப்படின்னு சொன்னால் அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக நம்ம மிளகுத்தூள் சேர்க்குறோம். நண்டுக்கு மிளகுத்தூள் சேர்க்காமல் சமைக்கவே சமைக்காதீங்க. இந்த மாதிரி தொக்குன்னு செய்யும்பொழுது, அதுவும் மழை காலத்தில் செய்து சாப்பிடும்பொழுது இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் உள்ள சில விஷயங்களை சேர்த்து செஞ்சோன்னா இன்னும் கூடுதலான நம்ம உடம்புக்கு நன்மைகள் தான் இருக்கும். மிளகுத்தூள் போட்டதுக்கப்புறமா இனிமேல் மூடி வச்சு சமைக்காதீங்க. கொஞ்சம் நேரம் நல்லா பிரட்டி விட்டுட்டு நல்லா நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்த உடனே கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை 2ம் சேர்த்து தூவி இறக்கிட வேண்டியதுதாங்க. என்கிட்ட கருவேப்பிலை காலி ஆகிட்டு இருந்தது. வெறும் கொத்தமல்லி தான் இருந்துச்சு. அதனால் கொத்தமல்லி மட்டும் போட்டிருக்கேன். கருவேப்பிலை வச்சுருந்தீங்கன்னா சின்னதாக அரிஞ்சு போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பிரட்டிட்டு ஒரு தட்டை வச்சு டக்குன்னு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து வர ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். இதை வந்து ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். நம்ம சொல்கிறத வச்சு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா புரியாது. இப்போது இந்த நண்டு நான் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே நம்ம ஜன்னல் கிட்ட காமிக்கிறேன். அங்கே பாருங்கள் கிளைமேட்டை. இந்த மாதிரியான மழை காலங்கள்லேயும் பனி காலங்கள்லேயும் இந்த மாதிரி நண்டு தொக்கு சூப்பராக செய்து சாப்பிட்டோன்னா உடம்புக்கு அவ்வளோ ஹீட்டு கிடைக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எங்களுக்கு கடந்த ஒரு வாரமாக ஃபீவரும் இருமலுமாக இருந்துச்சு பாருங்கள். அதனால தான் இதை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி செய்தோம். உடனே நான் வீடியோவும் இது அப்லோட் பண்ணிட்டேன். சுட ரசம் வச்சுருந்தோம், சூடான சாதம் வடித்து வச்சுருந்தோம், ஃபேனே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு 2 துண்டு நண்டை வச்சு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சாச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுங்க. கிள்ளி சாம்பார் வச்சு அதுக்கு இந்த நண்டை சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிடலாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். வெறுமன சாதத்துலையும் இந்த மாதிரி தொக்கை மட்டும் போட்டும் சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரியான உணவுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.